Hello friends, welcome to Humans Academy. So நம்ம இந்த வீடியோவில் எந்த சாப்டர் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் சாப்டர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்துக்கிட்டிங்கன்னா தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் சாப்டரோட பார்ட் 1 வீடியோ. ஸோ இதை யார் எடுக்கிறாங்க அப்படின்னா அசோக் வர்தன் சார் அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா எடுக்கிறாங்க. ஸோ இந்த ஃபுல் சாப்டர் தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் ஃபுல் சாப்டருமே பார்த்தீங்கன்னா அவர் தான் எடுக்க போகிறாரு. ஸோ கிறிஸ்டல் கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் தமிழில் பார்த்தீங்கன்னா கிளியராக பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், இந்த சீரீஸ் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாகவே இட் வில் பி யூஸ்ஃபுல் டு யூ. ஸோ நீங்கள் நீட் அல்லது ஜேஇ மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நம்ம ஹியூமன்ஸ் அகாடமி சேனலில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரீயாக ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி கான்செப்ட்ஸ் ப்ளஸ் எம்சிக்யூஸ் பார்த்தீங்கன்னா வீடியோஸை அப்லோட் பண்ணிட்டு வரோம். ஏற்கனவே அப்லோட் பண்ண வீடியோஸோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பின் பண்ணி வச்சிடறேன். மறக்காமல் போய் விசிட் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டெலகிராம் சேனல் ப்ளஸ் குரூப் ரெண்டோட லிங்கையும் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்துருக்கிறேன். மறக்காமல் போய் ஜாயின் பண்ணிங்க. ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம ஹியூமன்ஸ் அகாடமி சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு தம்ஸ் அப் சைன் லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச நீட் ஆஸ்பிரன்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இங்க பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர். ஸோ இந்த டாபிக் உள்ள நம்ம டீப்பா போறதுக்கு முன்னாடி நமக்கு சில பேசிக் கான்செப்ட்ஸ் பத்தி தெளிவா தெரியணும். அதை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா தெர்மோமெட்ரி. ஸோ தெர்மோமெட்ரி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு சப்ஜெக்ட், ஓகேவா? இந்த சப்ஜெக்ட்ல ஒரு சப்ஸ்டன்ஸோட டெம்பரேச்சரை எப்படி மெஷர் பண்றது அப்படிங்கறத பத்தி படிப்பாங்க. அதுக்கு பேர் தான் தெர்மோமெட்ரி அப்படிங்கிறது. ஸோ டெம்பரேச்சர்னா என்ன? டெம்பரேச்சர்னா ஒரு சப்ஸ்டன்ஸ் எவ்வளவு கோல்டா இருக்கு பிளஸ் அந்த சப்ஸ்டன்ஸ் எவ்வளவு ஹாட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி மெஷர் பண்றது தான் இந்த டெம்பரேச்சர் அப்படிங்கிறது. ஒரு சப்ஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு ஹாட்டா இருக்கு இல்ல எந்த அளவுக்கு கோல்டா இருக்கு அப்படிங்கறத மெஷர் பண்ற ஒரு பிசிக்கல் குவாண்டிட்டி தான் இந்த டெம்பரேச்சர். இந்த டெம்பரேச்சர் ஒரு ஸ்கேலார் குவாண்டிட்டி. சோ ஸ்கேலார் குவாண்டிட்டி அப்படின்னா இது மேக்னிட்யூட டிபெண்ட் பண்ணி இருக்கும், டைரக்ஷனை டிபெண்ட் பண்ணி இருக்காது. டைரக்ஷனுக்கான எந்த ஒரு ரெக்குயர்மெண்ட்டுமே இதுக்கு இருக்காது. அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஸ்கேலார் குவாண்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த டெம்பரேச்சரோட எஸ்ஐ யூனிட் கெல்வின். ஓகே, இப்போ நமக்கு டெம்பரேச்சர்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இப்போ நம்ம மூவ் பண்ண போற நெக்ஸ்ட் டாபிக் ஹீட். சோ ஹீட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இதுக்கு ஒரு டெய்லி லைஃப்ல உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஒரு ஹாட்டான ஒரு டீ கப் இருக்கு, ஓகேவா? ஒரு ஹாட்டான டீ கப்பை நீங்க போய் டச் பண்ண உடனே கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்க உங்க கையை பாத்தீங்க, தொட்டு பாத்தீங்கன்னா அது எப்படி இருக்குன்னு சொல்லுவீங்க, ஹீட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க. சோ ஹீட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு ஹையர் டெம்பரேச்சர்ல உள்ள ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு, ஓகேவா? இப்போ நான் 500 கெல்வின் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹையர் டெம்பரேச்சர்ல உள்ள ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு. இது டெம்பரேச்சர் ஏ. இன்னொரு டெம்பரேச்சர் டிபி 200 கெல்வின்ல இன்னொரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு, ஒரு கண்டெய்னர் இருக்கு. இந்த ரெண்டு கண்டெய்னரை நான் என்ன பண்றேன் அப்படின்னா கனெக்ட் பண்றேன், ஓகேவா? அப்ப எனர்ஜி என்ன ஆகும் அப்படின்னா ஹையர் டெம்பரேச்சர் 500 கெல்வின்ல இருந்து 200 கெல்வினுக்கு என்ன ஆகும், டிரான்ஸ்பர் ஆகும். எனர்ஜி 500 கெல்வின்ல இருந்து 200 கெல்வினுக்கு டிரான்ஸ்பர் ஆகும். இந்த டிரான்ஸ்பர் ஆகுற இந்த எனர்ஜியை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஹீட்னு சொல்றோம். சோ நம்ம டெய்லி லைஃப் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்க அந்த டீ கப் தான் என்ன அப்படின்னா ஒரு ஹாட்டான பாடி, ஓகேவா? அதிகமான டெம்பரேச்சர் உள்ள ஒரு சப்ஸ்டன்ஸ். உங்களோட ஹேண்ட் டீ கப்பை கம்பேர் பண்ணும்போது என்னது, லோயர் டெம்பரேச்சர் உள்ள ஒரு சப்ஸ்டன்ஸ். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா அந்த டீ கப்ல இருந்து இந்த ஹீட்டுங்கிற அந்த எனர்ஜி என்ன ஆகுது, உங்க ஹேண்டுக்கு ஃப்ளோ ஆயிருக்கு. அதனாலதான் என்ன இருக்கு, உங்களுக்கு அந்த ஹீட் ஃபீல் பண்ண முடியுது, ஓகேவா? சோ அப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னா எனர்ஜி அதாவது ஹீட் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன ஆகுது, டிரான்ஸ்பர் ஆகுது. சோ இந்த ப்ராசஸ் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹீட் டிரான்ஸ்பர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ராசஸ்க்கு பேரு ஹீட் டிரான்ஸ்பர், ஓகேவா? இந்த ப்ராசஸ்க்கு பேரு ஹீட் டிரான்ஸ்பர். இந்த ஹீட் டிரான்ஸ்பர்ங்கிறது எப்பெல்லாம் நடக்கும் அப்படின்னா அங்க என்ன இருக்கணும், மெயினா டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் இருக்கணும், ஓகேவா? இங்க 500 ரொம்ப அதிகமான டெம்பரேச்சர் இருக்கு, 200 அது கம்பேர் பண்ணும்போது ஒரு கம்மியான டெம்பரேச்சர் இருக்கு. இந்த மாதிரி என்ன இருக்கணும் அப்படின்னா டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் இருக்கணும். அப்பதான் அங்க ஹீட் டிரான்ஸ்பர் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் நடக்கும். சப்போஸ் இன்னும் ரெண்டு கண்டெய்னர் இருக்கு. இந்த கண்டெய்னர் சி, இந்த கண்டெய்னர்ல 200 கெல்வின் உடைய ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு. இந்த கண்டெய்னர் டி, இதுல 200 கெல்வின் உடைய சப்ஸ்டன்ஸ் இருக்கு, ஓகேவா? ரெண்டுத்தோட டெம்பரேச்சருமே எப்படி இருக்கு, சேமா இருக்கு. இப்போ இந்த ரெண்டு கண்டெய்னரையும் நம்ம என்ன பண்றோம், கனெக்ட் பண்றோம். ஆனா இங்க என்ன நடக்காது, ஹீட் டிரான்ஸ்பர் நடக்காது. இங்க நோ ஹீட் டிரான்ஸ்பர். இங்க
heat transfer நடக்காது. எதனால இங்க heat transfer நடக்காது அப்படின்னா இங்க temperature difference இல்ல. ஓகேவா? இங்க temperature difference absent-ஆ இருக்கிறதுனால இங்க என்ன நடக்காது அப்படின்னா heat transfer நடக்காது. So same temperature அப்ப என்ன நடக்காது அப்படின்னா same temperature உள்ள ரெண்டு substance நம்ம வந்து ஒண்ணா place பண்ணாலும் அங்க heat வந்து transfer ஆகாது. இந்த மாதிரி உடைய ஒரு ஸ்டேட் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா thermal equilibrium அப்படின்னு சொல்றோம். thermal equilibrium. So thermal equilibrium அப்படினா என்ன அப்படினா ரெண்டு கண்டெய்னர் இருக்கு. அதாவது ரெண்டு சப்ஸ்டன்ஸ் வந்து சேம் டெம்பரேச்சர்ல இருக்குது. ஓகேவா? எந்த ஒரு டெம்பரேச்சருமே இல்லாத எந்த ஒரு டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ்மே இல்லாத ஒரு ஸ்டேட் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படினா thermal equilibriumனு சொல்லுவோம். ஏன்னா அங்க ஒரு சமநிலை இருக்கும். அங்க எனர்ஜியும் ட்ரான்ஸ்ஃபர் ஆக போறது இல்ல. ஓகேவா? இதுதான் வந்து thermal equilibrium. ஓகே. இப்போ நமக்கு பேசிக்கா தெரிய வேண்டிய சில திங்ஸ்லாம் தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் டீப்பா எதுக்கு மூவ் பண்ண போறோம் அப்படினா ஸ்கேல்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் அப்படிங்கற டாபிக்கு மூவ் பண்ண போறோம். ஓகே, நம்ம இப்ப எதுக்குள்ள மூவ் ஆயிருக்கோம் அப்படின்னா ஸ்கேல்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் பத்தி படிக்க போறோம். அது உங்களுக்கு ஈஸியா இருக்கிறதுக்கு நான் இந்த சார்ட் வந்து மேக் பண்ணிருக்கேன். இதை நீங்க காப்பி பண்ணிக்கங்க. சோ வந்து என்னென்ன டைப் ஆஃப் ஸ்கேல்ஸ் இருக்கு அப்படின்னா 3 மெயின் டைப்ஸ் ஆஃப் ஸ்கேல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து செல்சியஸ் ஸ்கேல், செகண்ட் ஒன் வந்து ஃபாரன்ஹைட், தேர்ட் ஒன் வந்து கெல்வின். ஓகேவா? செல்சியஸ் ஸ்கேல், ஃபாரன்ஹைட் ஸ்கேல், கெல்வின் ஸ்கேல் இருக்கு. சோ இதுல நம்ம வந்து ஒவ்வொரு டிகிரியையும் மெஷர் பண்றதுக்கான சிம்பிள் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து செல்சியஸ் அப்படின்னா டிகிரி செல்சியஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபாரன்ஹைட் அப்படின்னா டிகிரி ஃபாரன்ஹைட் யூஸ் பண்ணுவோம். கெல்வின்னா கே தான் யூஸ் பண்ணுவோம். இங்க என்ன பண்ண மாட்டோம், டிகிரி சிம்பிள் போட மாட்டோம். நெக்ஸ்ட் லோயர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட், வெரி இம்பார்ட்டன்ட். லோயர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பர்டிகுலர் ஸ்கேல்ல ஐஸோட மெல்டிங் பாயிண்ட் எவ்வளவு இருக்கு. ஓகேவா? அந்த பர்டிகுலர் ஸ்கேல்ல இஃப் எக்ஸாம்பிள் ஐ எம் டேக்கிங் செல்சியஸ் ஸ்கேல். செல்சியஸ் ஸ்கேல் நான் எடுத்துக்கிறேன். இந்த செல்சியஸ் ஸ்கேல்ல ஐஸோட மெல்டிங் பாயிண்ட் எவ்வளவு இருக்கு? 0 டிகிரி செல்சியஸ்ல என்ன ஆகும்? ஐஸ் வந்து மெல்ட் ஆகும். ஓகேவா? 0 டிகிரி செல்சியஸ்ல ஐஸ் வந்து மெல்ட் ஆகும். ஃபாரன்ஹைட் ஸ்கேல் எடுத்துக்கிட்டோம்னா 32 டிகிரி ஃபாரன்ஹைட்ல ஐஸ் வந்து மெல்ட் ஆகும். கெல்வின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 273.15 கெல்வின்ல என்ன ஆகும்? ஐஸ் வந்து மெல்ட் ஆகும். இது வந்து என்ன அப்படின்னா ஐஸ் மெல்ட் ஆகுறதுங்கிறது ஒரு லோயஸ்ட் வேல்யூ. அந்த ஸ்கேல் இருக்க ஒரு லோயஸ்ட் வேல்யூ தான் என்ன அப்படின்னா இந்த மெல்ட் ஆகுற ஐஸ் மெல்ட் ஆகுற இந்த பாயிண்ட்ஸ். சோ இது என்னன்னு சொல்லுவோம்? LFP அப்படின்னு சொல்லுவோம். அதாவது லோயர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட். லோயர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட்னா ஐஸ் மெல்ட் ஆகுற அந்த பாயிண்ட தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? லோயர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் அப்படின்னு சொல்றோம். அதுல உள்ள லோயஸ்ட் வேல்யூ. சோ செல்சியஸ்னா 0 டிகிரி செல்சியஸ், ஃபாரன்ஹைட் அப்படின்னா 32 டிகிரி ஃபாரன்ஹைட், கெல்வின் அப்படின்னா 273.15 கெல்வின். நெக்ஸ்ட் அப்பர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வாட்டர் வந்து பாயில் ஆகுற அந்த பர்டிகுலர் பாயிண்ட் தான் நம்ம அப்பர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்பர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட்னா வாட்டர் பாயில் ஆகுற அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட். சோ இங்க செல்சியஸ்க்கு 100 டிகிரி செல்சியஸ், ஃபாரன்ஹைட் அப்படின்னா 212 டிகிரி ஃபாரன்ஹைட். ஓகேவா? 212 டிகிரி ஃபாரன்ஹைட். கெல்வின் அப்படின்னா 373.15 கெல்வின். சோ இன்னொரு உங்களுக்கு சொல்றேன், லோயர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட்னா ஐஸ் வந்து மெல்ட் ஆகக்கூடிய அந்த பர்டிகுலர் பாயிண்ட் தான் லோயர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட். அதே வந்து அப்பர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் அப்படின்னா வாட்டர் வந்து பாயில் ஆகக்கூடிய அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் தான் அப்பர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட். இப்போ இது செல்சியஸ்க்கு 0 டிகிரி செல்சியஸ், அதே வந்து அப்பர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் வந்து 100 டிகிரி செல்சியஸ். ஃபாரன்ஹைட்டுக்கு 32 டிகிரி ஃபாரன்ஹைட், அப்பர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் வந்து 212 டிகிரி ஃபாரன்ஹைட். கெல்வினுக்கு லோயர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் வந்து 273.15 கெல்வின், அப்பர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் 373.15 கெல்வின். இது வந்து நீங்க மெமரியில வச்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா அதுல எவ்வளவு டிவிஷன்ஸ் இருக்கு. ஓகேவா? அந்த ஸ்கேல்ல எவ்வளவு டிவிஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். இந்த டிவிஷன்ஸ் நம்ம எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் அப்பர் வேல்யூ மைனஸ் லோயர் வேல்யூ அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு டிவிஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறத ஃபைண்ட் பண்ண முடியும். சோ அப்பர் ஃபிக்ஸ்டு பாயிண்டோட வேல்யூ என்னது? 100. லோயர் ஃபிக்ஸ்டு பாயிண்டோட வேல்யூ 0. இது ரெண்டுத்துக்கும் நடுவுல உள்ள டிஃபரன்ஸ் தான் நமக்கு என்ன சொல்லும் அப்படின்னா நடுவுல எவ்வளவு டிவிஷன்ஸ் இருக்குங்கறத சொல்லும். சோ 100 மைனஸ் 0னா 100. நெக்ஸ்ட் இப்போ ஃபாரன்ஹைட்டுக்கு நம்ம கால்குலேட் பண்ணோம். 212ங்கிறது இதோட அப்பர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் மைனஸ் லோயர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் 32 டிகிரி ஃபாரன்ஹைட். சோ 212 டிகிரி ஃபாரன்ஹைட் மைனஸ் 32 டிகிரி ஃபாரன்ஹைட்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 180 டிவிஷன்ஸ் அதுல பிரசன்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் கெல்வின் ஸ்கேல்ல ஹையர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் என்னது? அப்பர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் 373.15 கெல்வின் மைனஸ் லோயர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் 273.15 கெல்வின். இது ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ் தான் என்ன அப்படின்னா 100 டிவிஷன்ஸ். சோ செல்சியஸ் ஸ்கேல்ல டோட்டலா 100 டிவிஷன்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. ஃபாரன்ஹைட் ஸ்கேல்ல 180 டிவிஷன்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. கெல்வின் ஸ்கேல்ல 100 டிவிஷன்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. இது வந்து இம்பார்ட்டன்ட். இந்த டேபிளர் காலம் வந்து நமக்கு ஈஸியா வந்து ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும்.
ஓகே, நம்மளோட டாபிக் வந்து இப்ப எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா ஸ்கேல்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோ இந்த ஸ்கேல்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர்ல நம்ம என்ன பார்க்க போறோம் மெயினா அப்படின்னா ஒவ்வொரு ஸ்கேல்ல இருந்தும் எப்படி கன்வெர்ட் பண்றது, அதாவது செல்சியஸ்ல இருந்து கெல்வினுக்கு எப்படி மாத்துறது, கெல்வின்ல இருந்து ஃபாரன்ஹைட்டுக்கு எப்படி மாத்துறது அப்படிங்கிறது தான் நமக்கு இதுல ஃபைண்ட் பண்ண வேண்டிய மெயின் ப்ராப்ளமா இருக்கும். சோ இதுல ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகேவா, இந்த கான்செப்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எதை வேணாலும் நம்மளால என்ன பண்ண முடியும், கன்வெர்ட் பண்றதுக்கு நம்ம ஈஸியா சால்வ் பண்ண முடியும். சோ ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னா reading on any scale. Reading on any scale இது ஒரு பேசிக் ஃபார்முலா. ஓகேவா, இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா ப்ராப்ளமுமே சால்வ் பண்ண முடியும். ரீடிங் ஆன் எனி ஸ்கேல் மைனஸ் எல்எஃப்பி, ரீடிங் ஆன் எனி ஸ்கேல் மைனஸ் எல்எஃப்பி டிவைடட் பை யூஎஃப்பி மைனஸ் எல்எஃப்பி is equal to constant for all scales. ஓகேவா, சோ வந்து உங்க டெம்பரேச்சர்ல என்ன ரீடிங் அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகேவா, உங்களுக்கு சப்போஸ் வந்து செல்சியஸ் ஸ்கேல்ல உள்ள ரீடிங் தெரியலாம், உங்களுக்கு அது கெல்வின்ல கன்வெர்ட் பண்ற மாதிரி இருக்கும். இல்ல கெல்வின்ல தெரியறது ஃபாரன்ஹைட்ல கன்வெர்ட் பண்ற மாதிரி இருக்கும். இல்ல சப்போஸ் ஒரு ஹைப்போதெட்டிக்கல் என்ன ஸ்கேல்னே தெரியாது. ஓகேவா, ஒரு ஹைப்போதெட்டிக்கல் ஸ்கேல் வந்து உங்களுக்கு ப்ராப்ளமா கொடுத்திருப்பாங்க, அதோட வேல்யூ என்ன அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபைண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்க்கு இது ஒரு பேசிக்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை நம்ம இப்போ ஒவ்வொரு ஸ்கேலுக்கு நம்ம அப்ளை பண்ணி பார்க்க போறோம். சோ இது உங்களுக்கு நான் ஒரு காமனான ஃபார்முலாவா தரேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா நம்ம செல்சியஸ் ஸ்கேலுக்கு பார்க்கலாம். செல்சியஸ் ஸ்கேலுக்கு எனக்கு ரீடிங் தெரியாது, சி மைனஸ், இங்க மைனஸ் போட்டிருக்கிறதுனால மைனஸ், செல்சியஸ் ஸ்கேலோட லோயர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் என்னது 0. ஓகேவா, நம்ம ஏற்கனவே இந்த சார்ட்ல பார்த்தோம். சார்ட்ல பார்த்தம்போது நமக்கு தெரிஞ்சது செல்சியஸ் ஸ்கேலோட லோயர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் வந்து 0. சோ நான் இங்க 0 ன்னு அப்ளை பண்ணிருக்கேன். டிவைடட் பை யூஎஃப்பி வேல்யூ என்ன, செல்சியஸோட யூஎஃப்பி வேல்யூ 100, யூஎஃப்பி மைனஸ் எல்எஃப்பி கொடுத்திருக்காங்க. அதாவது அவங்க நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் தான் இன்டைரக்டா கேக்குறாங்க. சோ வந்து 100 மைனஸ் 0, 100 மைனஸ் 0. ஓகேவா, இது வந்து நான் இப்ப எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா செல்சியஸ் ஸ்கேலுக்கு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் ஒன். இது வந்து என்ன சொல்றாங்க, எல்லாத்துக்குமே கான்ஸ்டன்ட்னு சொல்றாங்க. அதாவது இந்த டோட்டல் ஃபார்மேட் வந்து நீங்க ஒவ்வொரு ஸ்கேலுக்கும் என்ன பண்ணலாம், ஈக்குவேட் பண்ணலாம். ஏன்னா இது எல்லாத்துக்குமே கான்ஸ்டன்டான ஒரு வேல்யூ. ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபாரன்ஹைட்ல கண்டுபிடிக்கணும். இஸ் ஈக்குவல் டு ஃபாரன்ஹைட், ரீடிங் ஆன் எனி ஸ்கேல் வந்து ஃபாரன்ஹைட்ல எஃப் ன்னு வச்சிருக்கேன், மைனஸ் இதோட எல்எஃப்பி வேல்யூ 32 divided by UFP value 212 minus இதோட LFP value 32. ஓகேவா, சோ நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா கெல்வினுக்கு கன்வெர்ட் பண்ணணும். இஸ் ஈக்குவல் டு K, கெல்வின்ங்கிறதுனால K ன்னு வச்சிருக்கேன். சோ K மைனஸ் K ஓட LFP வேல்யூ, K ஓட LFP வேல்யூ என்னது, K ஓட LFP வேல்யூ வந்து 273.15 கெல்வின். நீங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கணும் அப்படிங்கறதுனால இந்த டெசிமல் பாயிண்ட் நீங்க நெக்லெக்ட் பண்ணிட்டு 273 அப்படிங்கிற மாதிரி வச்சு கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வரும். சோ 273 divided by 373 minus 273. ஓகேவா, சப்போஸ் உங்களுக்கு ஒரு ஹைப்போதெட்டிக்கல் ஸ்கேல் கொடுத்துட்டாங்க. இதை வச்சு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா செல்சியஸ் ஃபாரன்ஹைட்டுக்கு மாத்தலாம், ஃபாரன்ஹைட்டை கெல்வினுக்கு மாத்தலாம். இது எப்படிங்கறத நான் சொல்றேன். சப்போஸ் உங்களுக்கு ஒரு ஹைப்போதெட்டிக்கல் ஸ்கேல் கொடுத்து அதோட இதை ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், இதுலயே ஈக்குவேட் பண்ணலாம். எப்படி அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு டெம்பரேச்சர் ஆஃப் ஹைப்போதெட்டிக்கல் ஸ்கேல், நான் TH ன்னு வச்சிருக்கிறது டெம்பரேச்சர் ஆஃப் ஹைப்போதெட்டிக்கல் ஸ்கேல் மைனஸ் melting point of that particular scale, and the scale order melting point divided by boiling point of that scale minus melting point. Okay, the hypothetical scale order temperature, unknown temperature minus and the hypothetical scale order melting point உங்களுக்கு क्वेश्चनலயே கொடுப்பாங்க divided by boiling point minus melting point. இது வந்து ஒரு காமனான ஃபார்முலா. ஓகேவா, இது இன்னும் எப்படி சிம்பிளிஃபைட் டேர்ம்ல கொண்டு வரது அப்படின்னா TH minus MP divided by boiling point of that particular scale minus melting point of that particular scale is equal to C minus 0 na C, 100 minus 0 na 100. So C by 100 is equal to F minus 32 divided by 212 minus 32 na 180 is equal to K minus 273 divided by 373 minus 273 na 100. ஓகேவா, சோ இந்த ஃபார்முலா வச்சு நீங்க எதை வேணாலும் என்ன பண்ணலாம், மாத்தி மாத்தி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஃபார்முலா.
ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு ஹைபோதெட்டிக்கல் ஸ்கேல் இன்வால்வ் பண்ணும்போது இந்த இதுல ஏதோ ஒரு ஃபார்முலா எடுத்து நீங்க மாத்துற மாதிரி இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஹைபோதெட்டிக்கல் ஸ்கேல் இல்லாம செல்சியஸ்ல இருந்து கெல்வினோ இல்ல கெல்வின்ல இருந்து ஃபாரன்ஹைட்டோ இந்த மாதிரி இந்த மூணுல செல்சியஸ், கெல்வின், ஃபாரன்ஹைட் இந்த மூணுல உங்களுக்கு எதுலயாவது கன்வெர்ட் பண்ற மாதிரி வந்தது அப்படின்னா அப்ப நீங்க இந்த ஷார்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். C/5 is equal to F minus 32 divided by 9 is equal to K minus 273 divided by 5. ஓகேவா? இந்த ஃபார்முலா எப்படி வந்தது அப்படின்னு நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இது எப்படி வந்ததுன்னு நான் சொல்றேன். இப்போ இங்க இருக்குல்ல இந்த வேல்யூவை நம்ம ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். இந்த மூணுதையும் மட்டும் எடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். இதை உங்களுக்கு நான் இங்க சொல்றேன். இங்க பாத்துக்கங்க. இங்க C/100 இருக்கு. F minus 32 divided by 118 இருக்கு is equal to K minus 273 divided by 100 இருக்கு. ஓகேவா? இது ஜஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா 0 எல்லாம் கேன்சல் ஆயிரும். அடுத்து 2 டேபிள்ல நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா 2 5s are 10, 2 9s are 18, 2 5s are 10. ஓகேவா? இதுதான் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இங்க வந்து எழுதியிருக்கேன். இது வந்து ஒரு சிம்பிளிஃபைடு ஃபார்ம். எப்ப அப்படின்னா இந்த மூணுல ஏதாவது ஒண்ணு நீங்க கன்வெர்ட் பண்றதா தான். சப்போஸ் உங்களுக்கு ஹைபோதெட்டிக்கல் ஸ்கேல் கான்செப்ட் வருது அப்படின்னா நீங்க இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஓகே, நான் உங்களுக்கு இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்றேன், பாத்துக்கங்க. இது வந்து என்ன அப்படின்னா ஒரு ஜென்ரலான கான்செப்ட். அதாவது எந்த ஒரு ரீடிங்கும் ஓகேவா, ஒரு ஸ்கேல்ல இருக்க எந்த ஒரு ரீடிங் மைனஸ் LFP அதுல இருக்க லோயஸ்ட் பிக்ஸ்டு பாயிண்ட், அதாவது என்ன மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் ஐஸுக்கு அந்த பர்டிகுலர் ஸ்கேல்ல என்ன வேல்யூ இருக்கு டிவைடட் பை அப்பர் பிக்ஸ்டு பாயிண்ட். ஓகேவா, அதாவது வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட் வந்து அந்த பர்டிகுலர் ஸ்கேல்ல என்ன இருக்கு மைனஸ் LFP. இது வந்து எந்த ஸ்கேலா இருந்தாலும் அதுக்கு கான்ஸ்டன்ட். அதாவது இந்த வேல்யூ வந்து நீங்க செல்சியஸ் ஸ்கேலுக்கு இதே வேல்யூவை ஈக்குவேட் பண்ணீங்கன்னா எப்படி வரும், சேமா தான் வரும். இது வந்து கான்ஸ்டன்டான ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சோ அந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்றோம். இப்ப ரீடிங் ஆன் எனி ஸ்கேல், சோ சீன்னு வச்சுக்கிறேன் அந்த ரீடிங்க. அது 20 டிகிரியா இருக்கலாம், 30 டிகிரியா இருக்கலாம், 40 டிகிரியா இருக்கலாம், ஏதோ ஒரு ரீடிங் தான். சி மைனஸ் LFP வந்து 0 டிவைடட் பை 100 மைனஸ் 0 இஸ் ஈக்குவல் டு ஃபாரன்ஹைட் ஸ்கேலுக்கு F minus LFP 32 divided by UFP 212 minus LFP 32 is equal to Kelvin K minus upper fixed point, sorry lower fixed point 273 divided by UFP வந்து 373 minus LFP வந்து 273 is equal to ஒரு hypothetical scale minus melting point divided by boiling point minus melting point. இப்போ இது சால்வ் பண்ணி போட்டிருக்க ஃபார்முலா தான் இது. இங்க 212 minus 32 இந்த மாதிரி இருக்கிற திங்ஸ் வந்து என்ன பண்ணிருக்கோம் சால்வ் பண்ணி போட்டிருக்க ஒரு ஃபார்முலா தான் இது. இது எப்ப யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஹைபோதெட்டிக்கல் ஸ்கேல்ல ஈக்குவேட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் இப்ப வந்து இந்த கான்செப்ட்ல ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவேன். அந்த ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு இது ஈஸியா அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். சோ TH மைனஸ் மெல்டிங் பாயிண்ட் டிவைடட் பை பாயிலிங் பாயிண்ட் மைனஸ் மெல்டிங் பாயிண்ட் என்ன பண்ணும், செல்சியஸ்லயோ ஃபாரன்ஹைட்லயோ கெல்வின்லயோ மாத்தணும்னா அதுக்கு ஏத்தாப்புல நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கணும். அதுதான் இந்த ஃபார்முலா. நெக்ஸ்ட் ஒன், இப்ப செல்சியஸ்ல ஃபாரன்ஹைட்ல கெல்வின்ல மட்டும் மாத்துற மாதிரி இருந்தது அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா தான் இந்த பர்டிகுலர் ஃபார்முலா. ஓகே, இப்போ இத பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சில ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ண போறோம். சோ இந்த ப்ராப்ளம் பாருங்க. இது வந்து scales of temperature உள்ள ஒரு ப்ராப்ளம். The temperature on Celsius scale is 25 degrees Celsius. What is the corresponding temperature on the Fahrenheit scale? So Celsius scale உள்ள temperature C ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க 25 டிகிரி செல்சியஸ். உங்களை என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படின்னா ஃபாரன்ஹைட்ல அதே வேல்யூ வந்து எவ்வளவு வரும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. சோ இதுக்கு நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் ஃபார்முலா. ஓகேவா, சோ C/5 is equal to F minus 32 divided by 9. இப்ப செல்சியஸ்ல இருந்து ஃபாரன்ஹைட்டுக்கு கன்வெர்ட் பண்ண சொல்றதுனால இந்த பர்டிகுலர் ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணோம். சோ C/5 is equal to F minus 32 divided by 9. இங்க C ஓட வேல்யூ என்ன சொல்லிருக்காங்க 25 னு கொடுத்திருக்காங்க. So 25 divided by 5 is equal to F minus 32 divided by 9. 5 5s are 25. So இங்க cross multiply பண்ணோம் அப்படின்னா 45 is equal to F minus 32 வரும். So Fahrenheit value 77 degree Fahrenheit நமக்கு வருது. ஓகேவா, இந்த மாதிரி தான் நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். நமக்கு செல்சியஸ்ல கொடுத்திருந்தாங்க, நம்மள ஃபாரன்ஹைட்ல கன்வெர்ட் பண்ண சொல்றாங்க. ஃபாரன்ஹைட்ல அதே வேல்யூ எவ்வளவு வரும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு கேக்குறாங்க. சோ நம்ம எதை ஈக்குவேட் பண்ற மாதிரி இருக்கும், செல்சியஸையும் ஃபாரன்ஹைட்டையும் ஈக்குவேட் பண்ற மாதிரி இருக்கும். அதனால நான் இங்க என்ன பண்ணேன்,
C by 5 is equal to F minus 32 divided by 9 அப்படின்னு அந்த particular value equate பண்ணிருக்கேன். equate பண்ணும்போது இங்க செல்சியஸோட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க 25 னு கொடுத்திருக்காங்க. சோ இந்த பிளேஸ்ல நான் 25 போட்டிருக்கேன். 25 divided by 5 is equal to F minus 32 divided by 9. சோ என்ன வருது கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணோம்னா F is equal to 77 degree Fahrenheit வருது. சோ நம்ம ஆப்ஷன் வந்து 4th ஆப்ஷன். ஒரு ஹைபோதெட்டிக்கல் ஸ்கேல் இருக்கு. இந்த ஹைபோதெட்டிக்கல் ஸ்கேலோட யூனிட் வந்து என்ன அப்படின்னா டிகிரி W. இதோட மெல்டிங் பாயிண்ட் வந்து -40 டிகிரி W. இதோட பாயிலிங் பாயிண்ட் வந்து 90 டிகிரி W. ஸோ மெல்டிங் பாயிண்ட்னா லோயர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட்னா அப்பர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட். நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா கால்குலேட் த வேல்யூ ஆஃப் 70 டிகிரி செல்சியஸ். செல்சியஸ் ஸ்கேல்ல 70 டிகிரி காட்டுறது. இந்த டிகிரி W ஹைபோதெட்டிக்கல் ஸ்கேல்ல என்ன வேல்யூ காட்டும், ஃபாரன்ஹைட் ஸ்கேல்ல என்ன வேல்யூ காட்டும், கெல்வின் ஸ்கேல்ல என்ன வேல்யூ காட்டும் அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணணும் ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, சோ இங்க ஃபர்ஸ்ட் ஹைபோதெட்டிக்கல் ஸ்கேல் இன்வால்வ் ஆகுறதுனால நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம், ஹைபோதெட்டிக்கல் ஸ்கேல் இன்வால்வ் ஆகுறதுனால நம்ம இந்த ஃபார்முலாவை இப்போ யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேவா? சோ இந்த ஃபார்முலா என்ன, TH minus MP divided by BP minus MP is equal to இங்க வந்து அவங்க கொடுத்திருக்க வேல்யூ என்ன அப்படின்னா செல்சியஸ்ல உள்ள வேல்யூ தான் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? செல்சியஸ்ல உள்ள வேல்யூ தான் என்ன பண்ண சொல்றாங்க அப்படின்னா ஹைபோதெட்டிக்கல் ஸ்கேல்ல கன்வெர்ட் பண்ண சொல்றாங்க. சோ நம்ம இதை எதுக்கு ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா ஹைபோதெட்டிக்கல் ஸ்கேல்ல செல்சியஸ்க்கு நம்ம ஈக்குவேட் பண்ணோம். ஓகேவா? is equal to C by 100 is equal to C by 100. இப்போ அதை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா TH ஓட வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டிய வேல்யூ. TH இங்க மைனஸ் இருக்கு. சோ மைனஸ் இங்க அவங்க கொடுத்திருக்க மெல்டிங் பாயிண்ட் வேல்யூ என்ன -40. சோ -40 டிவைடட் பை பாயிலிங் பாயிண்ட் ஓட வேல்யூ 90 மைனஸ் அவங்க கொடுத்திருக்க மெல்டிங் பாயிண்ட் வேல்யூ -40 is equal to C ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க 70 டிகிரி செல்சியஸ் கொடுத்திருக்காங்க. சோ 70 டிவைடட் பை 100. ஓகேவா? சோ இது கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இங்க மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ். சோ TH plus 40 divided by 130 in a minus of minus plus, so 90 plus 40 130 is equal to 0 cancel ஆயிரும். 7 by 10. so இங்க இருக்க 0 இங்க இருக்க 0 cancel ஆயிரும். so TH plus 40 is equal to 91. ஓகேவா? இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 7 13s are 91. so இங்க இருக்க 40 வந்து இங்க போடுச்சுனா என்ன ஆகும் மைனஸா போகும். so TH is equal to 91 minus 40. so TH is equal to என்ன வரும் 51 degree watt. ஓகேவா? ஏன்னா டிகிரி W, டிகிரி W. ஏன்னா அந்த ஹைபோதெட்டிக்கல் ஸ்கேலோட யூனிட் வந்து W அப்படிங்கிறதுனால. ஓகேவா? இது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஹைபோதெட்டிக்கல் ஸ்கேல் வேல்யூவை செல்சியஸ் ஸ்கேலுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஈக்குவேட் பண்ணணும். இப்போ இந்த ஃபார்முலாவோட அப்ளிகேஷன் தான் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த சம்ல நம்ம சால்வ் பண்ணி காட்டியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டிகிரி செல்சியஸ்ல உள்ள வேல்யூவை ஃபாரன்ஹைட்ல நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? டிகிரி செல்சியஸ்ல உள்ள வேல்யூவை ஃபாரன்ஹைட்ல கன்வெர்ட் பண்ணணும். சோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபார்முலால நம்ம டைரக்டா அப்ளை பண்ணலாம். ஏன்னா செல்சியஸ்ல இருந்தா ஃபாரன்ஹைட்டுக்கு மாத்தணும். சோ நம்ம இந்த ஃபார்முலால யூஸ் பண்ணி நம்ம டைரக்டா போட்டுடலாம். சோ இங்க இருக்க ஃபார்முலா என்ன செல்சியஸ்ல உள்ளத ஃபாரன்ஹைட்டுக்கு மாத்தணும். சோ இது ரெண்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ணணும். சோ இது வந்து செகண்ட் ஒன் C by 5 is equal to F minus 32 divided by 9. ஓகேவா? C by 5 is equal to F minus 32 divided by 9. so என்ன கொடுத்திருக்காங்க 70 divided by 5 is equal to F minus 32 divided by 9. so நம்ம இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 5 ones are 5. so இங்க 2 இருக்கும் 4. so 14 is equal to F minus 32. so F minus 32 divided by 9. Okay, so 9 4s are 36, 3, 9 1s are 9, 3, 12. So 126 is equal to F minus 32. அப்ப F ஓட வேல்யூ என்ன வரும், அதாவது F ஓட வேல்யூ 158 டிகிரி ஃபாரன்ஹைட் வரும். ஓகேவா? சோ ஃபாரன்ஹைட் ஸ்கேல்ல 70 டிகிரி செல்சியஸ் ஓட வேல்யூ என்ன 158 டிகிரி ஃபாரன்ஹைட். இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். சோ எதுல இருந்து எதை கன்வெர்ட் பண்ண போறோம் அப்படிங்கறது நமக்கு தெரியணும். ஓகேவா? சோ அது தெரிஞ்சது அப்படின்னா நம்ம அந்த ரெண்டு ஃபார்முலாவை ஈக்குவேட் பண்ணணும். இப்போ ஹைபோதெட்டிக்கல் ஸ்கேலும் செல்சியஸ்ல நான் வந்து செல்சியஸ்ல உள்ளது ஹைபோதெட்டிக்கல் ஸ்கேலுக்கு கன்வெர்ட் பண்ணணும். சோ நான் என்ன பண்ணேன்
செல்சியஸ்ல உள்ளது ஹைப்போதெட்டிக்கல் ஸ்கேலுக்கு நான் கன்வெர்ட் பண்ணுங்கிறதுனால இந்த ரெண்டு ஃபார்முலாவை நான் சூஸ் பண்ணேன். நெக்ஸ்ட் செல்சியஸ்ல உள்ளதை ஃபாரன்ஹைட் கன்வெர்ட் பண்ணும். சோ நான் என்ன பண்ணும், இந்த ரெண்டு ஃபார்முலா ஓகேவா, செல்சியஸ்ல உள்ளது ஃபாரன்ஹைட் கன்வெர்ட் பண்ற இந்த ரெண்டு ஃபார்முலாவை சூஸ் பண்ணேன். இப்போ நான் என்ன பண்ணும் அப்படின்னா செல்சியஸ்ல உள்ளதை கெல்வினுக்கு கன்வெர்ட் பண்ணணும் ஓகேவா. அப்ப நான் என்ன பண்ணும், இந்த செல்சியஸ்ல உள்ள ஃபார்முலாவும் கெல்வின்ல உள்ள ஃபார்முலாவை நான் என்ன பண்ணும், ஈக்குவேட் பண்ணும். சோ third one, செல்சியஸ்ல உள்ள ஃபார்முலா என்ன, C/5. C/5 is equal to கெல்வின்ல உள்ள ஃபார்முலா K minus 273 divided by 5. K minus 273 divided by 5. So 5 என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். சோ இங்க என்ன இருக்கு அப்படின்னா 70 இருக்கு. 70 ஏன்னா செல்சியஸ்ல அவங்க கொடுத்திருக்க வேல்யூ 70. C ஓட வேல்யூ is equal to K minus 273 ஓகேவா, K minus 273. சோ இங்க K அதாவது 70 is equal to K minus 273. அப்ப K ஓட வேல்யூ என்ன வரும், K is equal to 343 Kelvin ஓகேவா. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒனுக்கு மூவ் பண்ணலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. ஒரு எக்ஸ், இப்போ வந்து நான் ஒரு ப்ராப்ளம் ரீட் பண்றேன். இப்போ ஆன் எக்ஸ் டிகிரி ஸ்கேல் ஓகேவா, எக்ஸ்னு ஒரு ஸ்கேல் இருக்கு. இந்த எக்ஸ் ஸ்கேல்ல மெல்டிங் பாயிண்டோட வேல்யூ -125 டிகிரி எக்ஸ், பாயிலிங் பாயிண்டோட வேல்யூ 375 டிகிரி எக்ஸ். இன்னொரு ஸ்கேல் இருக்கு, அது வந்து y ஸ்கேல். ஆன் அதர் ஸ்கேல் y ஸ்கேல். இதுல வந்து மெல்டிங் பாயிண்டோட வேல்யூ -70 டிகிரி y, பாயிலிங் பாயிண்டோட வேல்யூ -30 டிகிரி y. நமக்கு என்ன வேணும் அப்படின்னா the value of temperature on x scale, x scaleல என்ன டெம்பரேச்சர் இருக்குன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. எப்போ அப்படின்னா equal to the temperature of 50 degree y on y scale. அதாவது y ஸ்கேல்ல 50 டிகிரி டெம்பரேச்சர் இருக்கும்போது x ஸ்கேல்ல என்ன டெம்பரேச்சர் இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க ஓகேவா. இதுதான் क्वेश्चन. சோ இங்க கொடுத்திருக்க ரெண்டுமே என்னது, ஒரு ஹைப்போதெட்டிக்கல் ஸ்கேல் தான் ஓகேவா. இது செல்சியஸும் கொடுக்கல, கெல்வினும் கொடுக்கல. இங்க கொடுத்திருக்க உள்ள ரெண்டுமே வந்து ஒரு ஹைப்போதெட்டிக்கல் ஸ்கேல். சோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஹைப்போதெட்டிக்கல் ஸ்கேல் ஃபார்முலாவே அதுக்கே நீங்க ஈக்குவேட் பண்ணணும். எப்படி அப்படின்னா இப்போ இங்க கொடுத்திருக்க உள்ள ஹைப்போதெட்டிக்கல் ஸ்கேல் வந்து என்னது, எக்ஸ் ஒய் அப்படின்னு ரெண்டு ஹைப்போதெட்டிக்கல் ஸ்கேல் வந்து கொடுத்திருக்காங்க. சோ tx minus mpx divided by bpx minus mpx ஓகேவா. சோ டெம்பரேச்சர் on that x scale minus melting point of x divided by boiling point of x minus melting point of x. இது வந்து நம்ம எதுக்கு ஈக்குவேட் பண்றோம், yங்கிற இன்னொரு ஹைப்போதெட்டிக்கல் ஸ்கேலுக்கு நம்ம ஈக்குவேட் பண்றோம். சோ ty minus mpy divided by bpy minus mpy ஓகேவா. இப்போ இதுல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு எந்த வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணுமோ அதை மட்டும் என்னன்னு வச்சுக்கணும், t ன்னு வச்சு நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். ஓகே, இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டிய வேல்யூ என்ன, the value of temperature on x scale. x ஸ்கேல்ல என்ன டெம்பரேச்சர்ங்கறத நம்ம ஃபைண்ட் பண்ணனும். சோ நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது tx தான் நம்ம ஃபைண்ட் பண்ணனும். சோ tx minus of 125, ஏன்னா இங்க இதோட மெல்டிங் பாயிண்ட் வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க, -125 னு கொடுத்திருக்காங்க ஓகேவா. சோ minus of 125 divided by அதோட பாயிலிங் பாயிண்ட் என்ன கொடுத்திருக்காங்க, 375 கொடுத்திருக்காங்க. சோ 375 minus of 125 is equal to ty ஓகேவா. ty வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க, y ஸ்கேல்ல 50 டிகிரி y ஆ இருக்கும்போது என்ன வேல்யூ வரும் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டிருக்காங்க ஓகேவா. சோ வந்து 50 டிகிரி y அப்படின்னா 50 மைனஸ் அதோட மெல்டிங் பாயிண்ட் வந்து என்னது -70 டிவைடட் பை அதோட பாயிலிங் பாயிண்ட் -30 minus of -70. சோ நீங்க இத சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு tx ஓட வேல்யூ 1375 டிகிரி x வரும் ஓகேவா. Okay, next question பாருங்க. If a new thermometer reads freezing point of water as 20 degree, ஒரு தெர்மாமீட்டர் இருக்கு, அந்த தெர்மாமீட்டர் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா freezing point ஓகேவா. சோ freezing pointனா நம்ம இங்க என்ன எடுத்துக்கணும், melting point எடுத்துக்கணும், lower fixed value எடுத்துக்கணும். ஐஸ் பாயிண்ட் கொடுக்கலாம் சில நேரத்துல ஓகேவா. ஐஸ் பாயிண்ட் கொடுத்தாங்கனாலோ இல்ல freezing point கொடுத்தாங்கனாலோ இல்ல melting point of ice அப்படின்னு கொடுத்தாலும் நம்ம lower fixed point எடுத்துக்கணும். இந்த lower fixed point ஓட வேல்யூ 20 டிகிரி A and boiling point ஓட வேல்யூ எவ்வளவு இருக்கு அப்படின்னா 150 டிகிரி A. How much thermometer read when the actual temperature is 60 degrees Celsius in the Celsius scale? So இந்த thermometer இங்க ஒரு hypothetical scale ஆக்ட் ஆகுது. உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா Celsius scale ஓட வேல்யூ வந்து 60 டிகிரி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க ஓகேவா. நீங்க என்ன ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா
இந்த தெர்மாமீட்டர்ல அந்த வேல்யூ அந்த ஹைபோதெட்டிக்கல் ஸ்கேலான TH வேல்யூ தான் நீங்க ஃபைண்ட் பண்ணணும். இப்போ தெர்மாமீட்டர் ஹைபோதெட்டிக்கல் ஸ்கேலா கன்சிடர் பண்ணிக்கங்க. செல்சியஸ்ல உங்களுக்கு வேல்யூ கொடுத்திருக்காங்க. சோ நீங்க என்ன பண்ணணும், இந்த ரெண்டு ஃபார்முலா ஓகேவா, இந்த ரெண்டு ஃபார்முலாவை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஈக்குவேட் பண்ணணும். சோ இங்க TH minus MP divided by boiling point minus melting point. இங்க நீங்க melting pointங்கிற இடத்துல என்ன போடணும், freezing point போடணும் ஓகேவா. இங்க melting pointக்கு பதிலா நம்ம என்ன டேர்ம் யூஸ் பண்றோம் அப்படின்னா freezing point யூஸ் பண்றோம். freezing point தான் இங்க lower fixed value ஆக்ட் ஆகுது. so is equal to என்ன யூஸ் பண்ணணும், C divided by 100. C divided by 100. so இங்க temperature and hypothetical scale தான் நீங்க ஃபைண்ட் பண்ணணும். so TH minus அவங்க கொடுத்திருக்க அந்த freezing point value 20 divided by அவங்க கொடுத்திருக்க boiling point value 150 minus 20 is equal to C value என்ன கொடுத்திருக்காங்க, 60 degree கொடுத்திருக்காங்க. so 60 divided by 100 ஓகேவா, 60 divided by 100. so TH minus 20 is equal to, so 150 ல 20 போயிட்டுனா 130, 6 by 10, 0 0 get cancel. so TH is equal to okay 78. I mean TH minus 20 is equal to TH minus 20 is equal to 78. அப்ப TH is equal to 98 ஓகேவா. இங்க இருக்க 20 எங்க போனுச்சுனா பிளஸ் ஆகும், 98 டிகிரி. சோ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து உங்களுக்கு கிளியரா இருக்கணும். அவங்க வந்து ரெண்டு இதை கன்வெர்ட் பண்ண சொல்லுவாங்க ஓகேவா. சோ செல்சியஸ்ல இருந்து கெல்வின் கன்வெர்ட் பண்ண சொல்லலாம், ஹைபோதெட்டிக்கல் ஸ்கேல்ல இருந்து செல்சியஸ் கன்வெர்ட் பண்ண சொல்லலாம், இல்ல செல்சியஸ் கொடுத்துட்டு அதுல இருந்து ஹைபோதெட்டிக்கல் ஸ்கேல்ல ஃபைண்ட் பண்ண சொல்லலாம். சோ இந்த ஃபார்முலாஸ் உங்களுக்கு தரவா இருந்தது அப்படின்னா நீங்க இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸை ஈஸியா உங்களால சால்வ் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்கேல்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் டாபிக் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம மூவ் பண்ண போற டாபிக் என்ன அப்படின்னா தெர்மல் எக்ஸ்பான்ஷன் ஓகேவா. நம்ம மூவ் பண்ண போற டாபிக் வந்து தெர்மல் எக்ஸ்பான்ஷன். ஸோ தெர்மல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இதுல வந்து 3 டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்பான்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லீனியர் எக்ஸ்பான்ஷன், செகண்ட் ஒன் வந்து சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன், தேர்ட் ஒன் வந்து வால்யூம் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு 3 டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்பான்ஷன் இருக்கும். ஸோ நம்ம அதுல ஃபர்ஸ்ட் பார்க்க போற எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னா லீனியர் எக்ஸ்பான்ஷன். linear expansion. so linear expansion அப்படினா என்ன அப்படினு பார்த்தோம்னா ஒரு சாலிட் இருக்கு ஓகேவா. சோ ஒரு ஒன் டைமென்ஷனல் சாலிட், ஒரு ஒன் டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட் ஓகேவா. ஒரு ஒன் டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஹீட் பண்றோம் அப்படின்னா ஓகேவா. ஒரு ஒன் டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட் நம்ம ஹீட் பண்ணும்போது அதோட டைமென்ஷன் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். எப்போதுமே வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆகும், அந்த ஒரு சாலிட வந்து நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா அங்க எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிற ஒண்ணு நடக்கும். எக்ஸ்பான்ஷன்ங்கிறது எப்ப நடக்கும் அப்படிங்கறத நம்ம எப்ப அப்சர்வ் பண்ணலாம் அப்படின்னா, சோ அந்த சாலிட் வந்து ஸ்டேட் வந்து மாறக்கூடாது ஓகேவா. இப்போ வந்து ஒரு ஐஸ் இருக்கு, ஐஸை நம்ம ஹீட் பண்ணோம்னா அது லிக்விடா வந்து கன்வெர்ட் ஆகுது. இங்க வந்து ஸ்டேட் சேஞ்ச் வந்து நடக்குது, இங்க வந்து எக்ஸ்பான்ஷன் நடக்கல. சோ வந்து ஒரு இதுல ஸ்டேட் சேஞ்ச் நடக்கல அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஹீட் பண்ணும்போது எக்ஸ்பான்ஷன் நடக்குது அப்படின்னு அர்த்தம். எக்ஸ்பான்ஷன்னா என்ன அப்படின்னா விரிவடைகிறது ஓகேவா. சோ வந்து அந்த பர்டிகுலர் மெட்டீரியல்ல உள்ள ஆட்டம்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஹீட் பண்ணும்போது அதுங்களுக்கான எனர்ஜி வந்து என்ன ஆகும், அதிகமாகும் ஓகேவா. எனர்ஜி அதிகமாகும் போது ஒன்னொன்னுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஓகேவா, இன்டர்மாலிகுலர் டிஸ்டன்ஸ் சொல்லுவோம், இல்ல இன்டர் அட்டாமிக் டிஸ்டன்ஸ் சொல்லுவோம். இந்த டிஸ்டன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா அதிகமாக ஆரம்பிக்கும். ஒன்னொன்னுக்கும் உள்ள இன்டர் அட்டாமிக் டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். சோ அதிகமாகும் போது இது மாதிரி ஒவ்வொரு ஆட்டமுக்கும் நடுவில் நடந்தது அப்படின்னா அந்த டோட்டல் சாலிடே என்ன ஆகுது, எக்ஸ்பேண்ட் ஆகுது. இந்த டோட்டல் சாலிடே என்ன ஆகுது அப்படின்னா எக்ஸ்பேண்ட் ஆகுது ஓகேவா. இதுல ஒரு டைப் தான் இந்த ஒன் டைமென்ஷனல் எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிறது. இப்போ ஒரு ராட் எடுத்துக்கிறோம், ஒரு சாலிட் ராட் இருக்கு ஓகேவா. இந்த சாலிட் ராடோட ஒரிஜினல் லென்த் என்ன அப்படின்னா L0. இந்த L0ங்கிறது என்னது, ஒரிஜினல் லென்த். சோ L0 அப்படிங்கிறது ஒரிஜினல் லென்த். இந்த சாலிட நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஹீட் பண்றேன். சோ ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும், இது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். இந்த சாலிட் வந்து ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்பேண்ட் ஆகும். சோ இது வந்து என்ன அப்படின்னா அதோட ஒரிஜினல் லென்த் L0. இது வந்து அந்த ஹீட் பண்ண உடனே எக்ஸ்பேண்ட் ஆன அந்த போர்ஷன்
ஓகேவா இது வந்து என்னது இந்த ஹீட் பண்ணோம்னா எக்ஸ்பேண்ட் ஆன போர்ஷன் சோ எந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கும் ஒரு டெல்டா எல் அமௌண்ட் ஓகேவா டெல்டா எல்னாலே என்னது சம் சேஞ்ச் ஓகேவா இந்த டெல்டா எல் அமௌண்ட் என்ன இருக்கு அப்படின்னா அங்க எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு சோ டெல்டா எல் அமௌண்ட் அங்க என்ன இருக்கு அப்படின்னா எக்ஸ்பேண்ட் நடந்திருக்கு டெல்டா எல் அமௌண்ட் வந்து எக்ஸ்பென்ஷன் நடந்திருக்கு இப்ப இந்த ஃபைனல் லென்த் நம்ம ஃபைண்ட் பண்ணணும் ஓகேவா ஃபைனல் லென்த்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரிஜினல் லென்த் பிளஸ் அது எக்ஸ்பேண்ட் ஆனா அந்த கொஞ்சம் பார்ட் ஓகேவா ஃபைனல் லென்த் வந்து என்ன அப்படின்னா ஒரிஜினல் லென்த் பிளஸ் அது எக்ஸ்பேண்ட் ஆனா அந்த ஸ்மால் பார்ட் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபைனல் லென்த்னு சொல்லுவோம் நான் இங்க ஃபைனல் லென்த் என்னன்னு கன்சிடர் பண்றேன் அப்படின்னா எல்னு கன்சிடர் பண்றேன் சோ எல் இஸ் ஈக்குவல் டு எல் நாட் ஒரிஜினல் லென்த் பிளஸ் அது எக்ஸ்பேண்ட் ஆன அந்த கொஞ்சம் அமௌண்ட் அதான் வந்து என்னது டெல்டா எல் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே இப்ப இந்த டெல்டா எல் வந்து எதனால நடந்தது அதாவது இந்த சேஞ்ச் வந்து எதனால நடந்ததுன்னா டெம்பரேச்சரை நம்ம சேஞ்ச் பண்ணதுனால நடந்த ஒரு சேஞ்சஸ் தான் வந்து இந்த டெல்டா எல் அப்படிங்கிறது சோ இந்த டெல்டா எல் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெல்டா டி ஓகேவா டெல்டா டி அப்படின்னா என்ன அப்படின்னா சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் தான் டெல்டா டி இந்த டெல்டா எல்ங்கிறது சேஞ்ச் இன் லென்த் சோ இந்த சேஞ்ச் இன் லென்த் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் நெக்ஸ்ட் இந்த சேஞ்ச் இன் லென்த் வந்து எதை டிபெண்ட் பண்ணிருக்கு ஒரிஜினல் லென்த்ல இருந்து தான் இந்த புது சேஞ்சஸே வந்து உருவாயிருக்கு ஓகேவா சோ இந்த டெல்டா எல் வந்து எதையும் டிபெண்ட் பண்ணிருக்கும் அப்படின்னா இந்த ஒரிஜினல் லென்த்தையும் டிபெண்ட் பண்ணிருக்கும் சோ டெல்டா எல் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எல் நாட் ஓகேவா சோ அப்ப நம்ம இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா டெல்டா எல் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எல் நாட் இன்டு டெல்டா டி அப்படிங்கிற மாதிரி எழுதலாம் ஓகேவா சோ இப்போ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை ரிமூவ் பண்றதுக்கு நம்ம ஒரு ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணுவோம் சோ டெல்டா எல் இஸ் ஈக்குவல் டு ஆல்பா எல் நாட் டெல்டா தீட்டா ஓகேவா இல்ல டெல்டா டி னா இங்க சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் சோ இங்க நம்ம யூஸ் பண்றோம்ல இந்த கோஎஃபிஷியன்ட் அதாவது இந்த கோஎஃபிஷியன்ட் வந்து இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் வந்து நம்ம யூஸ் பண்றோம் ஓகேவா எதுக்காக அப்படின்னா இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் அதாவது ப்ரொபோர்ஷனாலிட்டி சிம்பிளை வந்து ரிமூவ் பண்றதுக்காக இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் நம்ம யூஸ் பண்றோம் இது என்ன அப்படின்னா இதுதான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பேன்ஷன் இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் பேரு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பேன்ஷன் ஓகேவா இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா இப்போ இந்த ஆல்பா நம்ம ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம் இந்த சைடுல உள்ளதை இங்க நம்ம மூவ் பண்ணுவோம் சோ ஆல்பா இஸ் ஈக்குவல் டு டெல்டா எல் டிவைடட் பை எல் நாட் இன்டு 1 பை டெல்டா டி டெல்டா எல் டிவைடட் பை எல் நாட் divided by into 1 by delta t ஓகேவா சோ இந்த delta l by l அப்படிங்கற இந்த டேர்ம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படினா fractional change in length ஓகேவா இந்த delta l by l நாட்னா fractional change in length சோ இந்த del alpha அப்படிங்கிறது என்ன அப்படினா fractional change in length per unit டெம்பரேச்சருக்கு எவ்வளவு அமௌண்ட் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு ஒரிஜினல்ல இருந்து எவ்வளவு அமௌண்ட் வந்து per unit டெம்பரேச்சர் சேஞ்சுக்கு அது சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கறது தான் இந்த ஆல்பா அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பிளனேஷன் ஓகேவா சோ நெக்ஸ்ட் நம்ம வந்து ஃபைனல் லென்த் ஃபைண்ட் பண்ணனும் சோ ஃபைனல் லென்த் சோ இங்க ஃபைனல் லென்த் ஃபைண்ட் பண்ணோம் அப்படினா நமக்கு ஃபைனல் லென்த்னா என்ன தெரியும் சோ நமக்கு ஏற்கனவே ஒரு ஃபார்முலா தெரியும் டெல்டா எல் இஸ் ஈக்குவல் டு ஆல்பா எல் நாட் டெல்டா டி ஓகேவா சோ இந்த டெல்டா எல்ங்கிறது எப்படி எழுதலாம் ஃபைனல் மைனஸ் இனிஷியல் அப்படின்னு எழுதலாம் ஓகேவா சோ வந்து இது எப்படி எழுதலாம் அப்படின்னா ஃபைனல் லென்த் LF minus initial length L naught is equal to alpha L naught delta T ஓகேவா இந்த L naught வந்து இங்க மூவ் ஆகும் so LF is equal to alpha L naught delta T plus L naught so நம்ம என்ன பண்ணலாம் ரெண்டுல இருந்தும் L naught காமனா எடுக்கலாம் so LF is equal to L naught into 1 plus alpha delta T ஓகேவா இதுதான் வந்து ஃபைனல் லென்த்துக்கான ஃபார்முலா இது எதுக்கான ஃபார்முலா அப்படின்னா ஃபைனல் லென்த்துக்கான ஃபார்முலா ஓகே இதுதான் வந்து இந்த லீனியர் எக்ஸ்பான்ஷன்ல நமக்கு தேவையான ஃபார்முலாஸ் நான் இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்றேன் பாத்துக்கோங்க சோ இங்க வந்து லீனியர் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னா ஒன் டைமென்ஷனல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா ஒரு ஒன் டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட் நம்ம ஹீட் பண்ணும்போது அது எந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படிங்கறத இந்த லீனியர் எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிறது சோ இது வந்து L நாட்ங்கிறது இதோட ஒரிஜினல் லென்த் இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஹீட் பண்ணும்போது டெல்டா எல் அமௌண்ட் என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்பேண்ட் ஆகும் ஓகேவா இப்போ இந்த டெல்டா எல்ங்கிறது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெல்டா டி ஏன்னா இந்த டெல்டா எல் எவ்வளவு அமௌண்ட் சேஞ்ச் ஆகுங்கிறது எதை டிபெண்ட் பண்ணிருக்கும் எவ்வளவு அமௌண்ட் டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகுதுங்கிறது தான் டிபெண்ட் பண்ணிருக்கும்
இந்த delta L வந்து directly proportional to original length L0. So என்ன எழுதலாம்? delta L directly proportional to L0 into delta T அப்படிங்கிற மாதிரி நம்ம எழுதலாம். So இந்த delta L is equal to, இது நம்ம proportionality constant remove பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோம்? ஒரு proportionality constant வந்து போடுறோம். ஓகேவா? proportionality symbol வந்து remove பண்ணனும்ங்கிறதுனால ஒரு proportionality constant வந்து நம்ம ஆட் பண்றோம். அதுதான் ஆல்பா. இந்த ஆல்பானா coefficient of linear expansion. இந்த ஆல்பாக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா ஆல்பா is equal to delta L divided by L0 into 1 by delta T. So இங்க delta L by L0 னா என்ன அப்படின்னா fractional change in length. So ஆல்பானா நம்ம என்ன சொல்லலாம்? fractional change in length per unit temperature தான் என்னது? unit temperature change தான் வந்து இந்த delta L அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? சோ வந்து per change in temperatureக்கு எவ்வளவு amount of fractional change in length வந்து நடந்திருக்கு அப்படிங்கறத இந்த alpha அப்படிங்கிறது. சோ இந்த final lengthக்கான ஃபார்முலா நம்ம ஏற்கனவே தெரியும். delta L is equal to alpha L0 into delta T. So இந்த delta L ங்கிறது LF minus L0 is equal to alpha L0 delta T. இங்க இருக்க L0 வந்து இந்த பக்கம் மூவ் ஆகும். So இந்த L0 நம்ம என்ன எடுப்போம்? காமனா எடுப்போம். ஓகேவா? So LF is equal to L0 into 1 plus alpha delta T. இதுதான் வந்து linear expansion. First sum, an iron bar of length 10 meter is heated from 0 degree Celsius to 100 degree Celsius. So ஒரு iron bar இருக்கு. இதோட length, original length வந்து எவ்வளவு அப்படின்னா 10 meter. இது என்ன பண்றாங்க அப்படின்னா 0 degree Celsiusல இருந்து 100 degree Celsius வரைக்கும் ஹீட் பண்றாங்க. If the coefficient of linear thermal expansion of iron is 10 into 10 to the power minus 6 per degree Celsius, அதாவது coefficient of linear thermal expansion அப்படின்னா, so நம்ம அதுல பார்த்திருப்போம் coefficient of linear expansion அப்படின்னா alpha. ஓகேவா? coefficient of linear expansion alpha. இந்த alpha ஓட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 10 into 10 to the power minus 6 per degree Celsius. The increase in the length of the bar is, அவங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா increase in the length கேக்குறாங்க. So increase in the length கேக்குறாங்க. So increase in the length அப்படின்னா எது கேக்குறாங்க? delta L. delta L வேல்யூ எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க. So first நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா given values எடுத்து எழுதிக்கலாம். So என்னென்ன வேல்யூ ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னா length, original length கொடுத்திருக்காங்க. So L0 original length is equal to 10 meter. Next என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா first temperature கொடுத்திருக்காங்க T1. T1 is equal to 0 degree Celsius. 200 degree Celsius. அப்ப second temperature, அதாவது final temperature கொடுத்திருக்காங்க. அதான் 100 degree Celsius. அப்ப T2 is equal to 100 degree Celsius. Next என்ன கொடுத்திருக்காங்க? coefficient of linear expansion கொடுத்திருக்காங்க. அதாவது alpha. Alpha ஓட வேல்யூ 10 into 10 to the power minus 6. 10 into 10 to the power minus 6 per degree Celsius. நம்மள்ட்ட என்ன கேக்குறாங்க அப்படின்னா increase in the length கேக்குறாங்க. அதாவது delta L வேல்யூ கேக்குறாங்க. சோ இப்போ நீங்க ஆப்ஷனை பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன்ல எல்லாமே என்ன இருக்கு? சென்டிமீட்டர்ல இருக்கு. ஓகேவா? ஆப்ஷன்ல எல்லா வேல்யூமே சென்டிமீட்டர்ல இருக்கு. நமக்கு கொடுத்திருக்க L வேல்யூ எதுல இருக்கு? ஒரிஜினல் லென்த் வேல்யூ மீட்டர்ல இருக்கு. சோ நம்ம மீட்டர்ல இருக்கத ஃபர்ஸ்ட் சென்டிமீட்டர்ல கன்வெர்ட் பண்ணனும். அப்புறமா தான் நம்ம ப்ராப்ளம் போடணும். So 1 meter is equal to 100 centimeter. இங்க கொடுத்திருக்கிறது எவ்வளவு மீட்டர்? 10 meter. So 10 meterனா 1000 centimeter. ஓகேவா? சோ அப்ப நம்ம மீட்டர்ல, அதாவது சென்டிமீட்டர்ல கன்வெர்ட் பண்ணியாச்சு. நம்ம சென்டிமீட்டர்ல கன்வெர்ட் பண்ணியாச்சு. சோ இந்த டெல்டா L கான ஃபார்முலா என்ன? டெல்டா L கான ஃபார்முலா டெல்டா L is equal to alpha into L0 into delta T. இதுதான் வந்து டெல்டா L கான ஃபார்முலா. சோ டெல்டா L is equal to L0 into alpha delta T. இங்க நமக்கு L0 இருக்கு. அதையும் நம்ம சென்டிமீட்டர்ல கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஆல்பா வேல்யூ क्वेश्चनல கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் நமக்கு என்ன தேவை அப்படின்னா டெல்டா T ஓட வேல்யூ தேவை. அதாவது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். சோ டெல்டா T னா என்னது? ஃபைனல் டெம்பரேச்சர் மைனஸ் இனிஷியல் டெம்பரேச்சர். T2 minus T1. இங்க T2 வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? 100. So 100 minus 0 is equal to 100. டெல்டா T ஓட வேல்யூ 100. ஓகேவா? சோ இப்போ நம்ம என்ன பண்ணனும் அப்படின்னா இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். So delta L is equal to L0 value 10 into alpha value 10 into 10 to the power minus 6 into delta T oda value 100. So delta L is equal to 10 to the power 6 into 10 to the power minus 6. Appa delta L is equal to 10 to the power 0. Anything power 0 is equal to 1. Okay, அப்ப delta L value 1 centimeter. Fourth option தான் correct answer. So இந்த சம்முக்கு நமக்கு formula clear-ஆ தெரியணும். units convert பண்றது எப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா நம்ம அதை ஈஸியா போடலாம். ஓகே, இப்போ நம்ம next sumக்குள்ள போலாம்.
So next sum, what is the percentage change in length of 1 meter metal rod? ஒரு 1 meter metal rod இருக்கு, அதோட என்ன கேக்குறாங்க, percentage change in length எவ்வளோன்னு கேக்குறாங்க. So இங்க change in length நமக்கு என்னன்னு தெரியணும். ஓகேவா? change in length na என்ன? change in length na delta L by L. ஓகேவா? change in length na delta L by L. இதோட percentage value find பண்ண சொல்றாங்க. அப்ப delta L by L into 100 value தான் உங்களை find பண்ண சொல்ற value. If its temperature changes by 100 degrees Celsius, so delta T value கொடுத்திருக்காங்க. இங்க வந்து final temperature, initial temperature எல்லாம் கொடுக்கல, temperature changes by னு கொடுத்திருக்காங்க. அப்ப அது delta T ஓட value. delta T ஓட value எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 100 degrees Celsius. Next, linear thermal expansion for metal is. linear thermal expansion னா என்னது? அதுவும் alpha தான். alpha ஓட value 2 into 10 to the power minus 5 per degree Celsius னு கொடுத்திருக்காங்க. நம்மள என்ன ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க? delta L by L into 100. ஓகேவா? delta L by L into 100. சோ இது எப்படி ஃபைண்ட் பண்றது? சோ நம்ம ஃபார்முலாக்குள்ள போறோம். நம்மள்ட்ட கேக்குறது இந்த delta L by L into 100 தான் கேக்குறாங்க. சோ என்ன பண்றோம் அப்படினா இந்த delta T யை நம்ம இங்க மூவ் பண்றோம். ஓகேவா? அப்ப இந்த ஃபார்முலா எப்படி சேஞ்ச் ஆகும்? delta L by L is equal to alpha delta T அப்படினு கன்வர்ட் ஆகும். ஓகேவா? சோ இங்க percentage அப்படினு கேட்டிருக்கிறதுனால நம்ம ரெண்டு பக்கமும் 100 ஆல என்ன பண்ணனும் அப்படினா மல்டிப்ளை பண்ணனும். சோ delta L by L into 100 is equal to alpha into delta T into 100. So delta L by L into 100 is equal to alpha into delta T into 100 is equal to alpha ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? 2 into 10 to the power minus 5. 2 into 10 to the power minus 5 into delta T ஓட வேல்யூ 100 into 100. So இத சால்வ் பண்ணோம் அப்படினா 2 into 10 to the power minus 1 வரும். So answer 0.2%. answer 0.2%. So fourth option. ஓகேவா? சோ இதுல என்ன தெரியணும் அப்படினா மெயினா சேஞ்ச் இன் லென்த் அப்படினா என்னன்னு நமக்கு தெரியணும். நமக்கு ஃபார்முலா எல்லாம் கரெக்ட்டா தெரியும், பட் சேஞ்ச் இன் லென்த்னா என்ன அப்படிங்கறது நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல அப்படினா இந்த சம் சால்வ் பண்றது கஷ்டம். சோ சேஞ்ச் இன் லென்த் அப்படினா delta L by L, percentage change in length na delta L by L into 100. Okay, next sum, the length of a metallic rod is 5 meter. ஒரு metallic rod இருக்கு, அதோட original length கொடுத்திருக்காங்க. original length value 5 meter at 0 degrees Celsius. 0 degrees Celsius ங்கிறது initial temperature. So T1 is equal to 0 degrees Celsius. Becomes 5.01 meter. இந்த length வந்து என்ன ஆகுது? 5.01 meter ஆகுது. So இது வந்து final length. ஓகேவா? So வந்து 5 மீட்டரா இருந்தது 5.01 மீட்டரா கன்வெர்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. இது final length. So L is equal to final length na L is equal to 5.01 meter. Heating up to 100 degrees Celsius. இது என்ன பண்றாங்க? 100 degrees Celsius வரைக்கும் இது ஹீட் பண்றாங்க. அப்போ final temperature 100 degrees Celsius. T2 is equal to 100 degrees Celsius. The linear expansion coefficient of the metal will be. நம்மள்ட்ட என்ன கேக்குறாங்க? alpha value என்னன்னு கேக்குறாங்க. So original length கொடுத்துட்டாங்க, final length கொடுத்துட்டாங்க, original temperature கொடுத்துட்டாங்க, final temperature கொடுத்துட்டாங்க. நமக்கு என்ன ஃபைண்ட் பண்ணனும்? alpha value ஃபைண்ட் பண்ணனும். So alpha கான ஃபார்முலா என்ன? alpha is equal to delta L by L naught into 1 by delta T. Alpha is equal to delta L by L naught into 1 by delta T. So alpha is equal to delta L by L naught into 1 by delta T. So delta L na என்ன? Final length minus initial length. இங்க final length ஓட value 5.01 meter. 5.01 meter minus initial length 5. So final length minus initial length divided by L naught அப்படினா என்னது? original length. original length ஓட value 5 into 1 by delta T. delta T na final temperature minus initial temperature. So 100 minus 0. So நமக்கு என்ன கிடைக்கும்? 0.01 divided by 5 into 100. So நம்ம இத சால்வ் பண்ணோம் அப்படினா 0.01 divided by 500 is equal to 2 into 10 to the power minus 5 per degree Celsius. ஓகேவா? இதுதான் alpha ஓட வேல்யூ. So alpha ஓட வேல்யூ 2 into 10 to the power minus 5 per degree Celsius. So இங்க just நமக்கு alpha ஓட ஃபார்முலா தெரிஞ்சாலே என்ன பண்ணலாம்? நம்ம இந்த ப்ராப்ளமை ஈஸியா சால்வ் பண்ணலாம். ஓகே, சோ இப்போ நம்ம வந்து லீனியர் எக்ஸ்பான்ஷன்ல சம்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். நம்ம பார்க்க போற நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன். சோ இது சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன் சொல்லலாம், இல்ல இதுக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா ஏரியல் எக்ஸ்பான்ஷன். ஏரியல் எக்ஸ்பான்ஷன்.
சோ இந்த ஏரியல் எக்ஸ்பான்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 2 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட் இருக்கு ஓகேவா இது வந்து ஒரு 2 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட் இந்த 2D ஆப்ஜெக்ட்டை நம்ம ஹீட் பண்ணும்போது அதாவது டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது 2 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட்டோட டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணும்போது ஒரு 2 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட் இன்க்ரீஸ் ஆகுது ஓகேவா அது வந்து என்ன ஆகுது அது லென்த்தை ஐ மீன் அது ஏரியாவை எக்ஸ்பேண்ட் பண்ணுது அதோட டைமென்ஷன்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுது அதுக்கு பேரு தான் சூப்பர்ஃபிஷியல் இல்லைன்னா ஏரியல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் சோ இங்க இன்க்ரீஸ் ஆயிருக்கிற அந்த அமௌண்ட் இந்த இன்க்ரீஸ் இன் ஏரியாவை நம்ம எப்படி எழுதலாம் டெல்டா ஏன்னு எழுதலாம் ஓகேவா இந்த இன்க்ரீஸ் இன் ஏரியா இது எதை டிபெண்ட் பண்ணிருக்கோம் ஃபர்ஸ்ட் இது எவ்வளவு டெம்பரேச்சர் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கறத டிபெண்ட் பண்ணிருக்கோம் சோ டெல்டா ஏ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெல்டா டி செகண்ட் இது எதை டிபெண்ட் பண்ணிருக்கோம் டெல்டா ஏ அதோட ஒரிஜினல் ஏரியாவை டிபெண்ட் பண்ணிருக்கோம் சோ ஒரிஜினல் ஏரியாக்கு தகுந்தாப்புல தான் அது எக்ஸ்பாண்ட் ஆயிருக்கும் சோ டெல்டா ஏ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏ நாட் சோ இப்போ நம்ம இது ரெண்டையும் எப்படி எழுதலாம் delta A directly proportional to A naught into delta T அப்படின்னு எழுதலாம் ஓகேவா delta A directly proportional to A naught into delta T so இந்த proportionality constant ரிமூவ் பண்றதுக்காக நம்ம ஒரு proportionality symbol ரிமூவ் பண்றதுக்காக ஒரு proportionality constant நம்ம ஆட் பண்றோம் so delta A is equal to beta A naught delta T இங்க இந்த beta அப்படின்னா என்ன அப்படின்னா coefficient of aerial expansion coefficient of aerial expansion so இங்க delta A ஓட வேல்யூ எப்படி எழுதலாம் அப்படினா final area minus initial area ன்னு எழுதலாம் so final area A minus A naught is equal to beta A naught delta T ஓகேவா இப்போ இந்த A naught என்ன பண்றோம் அந்த பக்கம் மூவ் பண்றோம் so A is equal to beta A naught delta T plus A naught next என்ன பண்ணலாம் இந்த A naught நம்ம என்ன பண்றோம் காமனா எடுக்கிறோம் so A is equal to A naught into 1 plus beta delta T ஓகேவா இது எதுக்கான ஃபார்முலா ஃபைனல் ஏரியாக்கான ஃபார்முலா இது ஃபைனல் ஏரியாக்கான ஃபார்முலா ஓகேவா சோ வந்து சேஞ்ச் இன் ஏரியா அப்படினா அதுக்கான ஃபார்முலா delta A is equal to beta A naught delta T இல்ல beta அப்படினா coefficient of aerial expansion next இதுல இருந்து நம்ம என்ன பண்றோம் ஃபைனல் ஏரியாக்கான ஃபார்முலா டிரைவ் பண்ணிருக்கோம் A minus A naught அப்படினா ஃபைனல் ஏரியா minus initial area is equal to beta A naught delta T சோ இந்த A naught இந்த பக்கம் மூவ் பண்ணி நம்ம காமனா எடுத்தோம் அப்படினா நமக்கு ஃபைனல் ஏரியாக்கான ஃபார்முலா தெரியுது ஓகேவா நெக்ஸ்ட் இப்போ இந்த பீட்டாக்கான ஃபார்முலா என்ன சோ பீட்டாக்கான ஃபார்முலாவை நம்ம இதுல இருந்து எடுத்துக்கலாம் beta is equal to delta A divided by A naught into 1 by delta T. Beta is equal to delta A divided by A naught into 1 by delta T. ஓகேவா நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா இந்த பீட்டாக்கும் ஆல்பா ஆல்பானா என்னது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன் இது ரெண்டுக்கும் நடுவுல ரிலேஷனை நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம் சோ இப்போ நமக்கு ஏரியானாலே என்ன தெரியும் ஏரியானாலே மீட்டர் ஸ்கொயர் ஓகேவா ஏரியானாலே மீட்டர் ஸ்கொயர் இல்லனா லெந்த் ஸ்கொயர் இல்லனா என்ன சொல்லலாம் சைடு இன்டு சைடு அப்படினு சொல்லலாம் சோ இந்த ஒரு சைடு வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணனும்னா கிடைக்கிறது தான் ஏரியா அப்படிங்கிறது சோ இங்க ஏரியாக்கு பதிலா நான் என்னன்னு போடலாம் area is equal to L square அப்படின்னு போடலாம் ஓகேவா area is equal to L square அப்படின்னு நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் அப்ப L square is equal to so L னா நம்ம போனதுல ஃபார்முலா என்ன பார்த்தோம் L is equal to L naught into 1 plus alpha delta T அத நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றேன் so L naught into 1 plus alpha delta T இங்க ஸ்கொயர் இருக்கறனால நான் என்ன பண்றேன் இந்த சைடும் ஸ்கொயர் போடுறேன் ஓகேவா L ஓட வேல்யூ L naught into 1 plus alpha delta T இங்க L ஸ்கொயர் இருக்கறனால நம்ம என்ன பண்றோம் ஸ்கொயர் பண்றோம் சோ அப்ப இந்த டேர்ம் நம்ம என்னன்னு கன்சிடர் பண்ணனும் x ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம் சோ இப்போ நம்ம சம்ஸ்லயே பார்த்தோம் ஆல்பாவோட வேல்யூ எப்படி இருக்கு 10 to the power minus 6 10 to the power minus 5 இந்த மாதிரி தான் இருக்கு ஓகேவா சோ வந்து 1 கம்பேர் பண்ணும்போது ஆல்பாவோட வேல்யூ எப்படி இருக்கும் ரொம்ப கம்மியா இருக்கு ஒரு நெக்லிஜிபிளான அமௌண்ட் தான் இந்த ஆல்பாவோட வேல்யூ ஓகேவா சோ 1 greater than x ஓகேவா 1 greater than x சோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வரும்போது அதாவது இந்த டேர்ம் வந்து நெக்லெக்ட் பண்ற மாதிரி ஒரு கண்டிஷன் வரும்போது பைனாமியல் தியரம்ல 1 plus x power nங்கற ஃபார்ம்ல இருந்தா நம்ம எப்படி எழுதுவோம் 1 plus nx ன்னு எழுதுவோம் ஒண்ணுல இந்த மேல இருக்க அந்த பவர் என்ன பண்றோம் உள்ளார மல்டிப்ளை பண்ணனும் ஓகேவா எப்ப அப்படினா இந்த டேர்ம் 1 க்கு பக்கத்துல இருக்க இந்த டேர்ம் எப்படி இருக்கணும் நெக்லிஜிபிளா இருந்தது அப்படினா சோ L square is equal to L naught square into 1 plus இங்க இருக்க பவர் என்ன பண்ணனும் உள்ளார மல்டிப்ளை பண்ணனும் ஏனா இந்த டேர்ம் வந்து எப்படி இருக்கு நெக்லிஜிபிளா இருக்கு 1 plus 2 alpha delta T 1 plus
2 alpha delta t. So L square க்கு பதிலா நான் என்னன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்? A ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். L naught square னா A naught square is equal to 1 plus 2 alpha delta t. இப்ப ஏரியாக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்கு. A is equal to, அதாவது நம்ம பார்த்த ஃபார்முலா, இந்த ஃபார்முலா A is equal to A naught into, sorry, இங்க L naught square என்னன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணனும், A naught தான் சப்ஸ்டிட்யூட் பண்ணனும், A naught square ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ண கூடாது. A is equal to A naught plus 1 plus beta delta t. So இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணுங்க. இது ஈக்குவேஷன் நம்பர் 1, இது ஈக்குவேஷன் நம்பர் 2. So இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணும்போது பீட்டாவோட பிளேஸ்ல அங்க என்ன இருக்கு? 2 ஆல்பா இருக்கு. ஓகேவா? So இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா பீட்டா is equal to 2 ஆல்பா. அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏரியல் எக்ஸ்பான்ஷன் is equal to 2 into கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன். இது இம்பார்ட்டன்ட். இதுதான் பீட்டாக்கும் ஆல்பாக்கும் உள்ள ரிலேஷன். ஓகேவா? சோ இங்க நம்ம 3 இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். First formula, change in area kind of formula, delta A is equal to beta A naught delta T. Second formula, final area kind of formula, A is equal to A naught into 1 plus beta delta T. Third formula, coefficient of superficial expansion ko coefficient of linear expansion ko relation, beta is equal to 2 alpha. இது மூணுமே ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஃபார்முலா. Next நம்ம பார்க்க போற டாபிக் வால்யூம் எக்ஸ்பான்ஷன். ஓகேவா? சோ வால்யூம் எக்ஸ்பான்ஷனுக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன். அங்க எப்படி சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னா ஏரியல் எக்ஸ்பான்ஷன் வந்ததோ அதே மாதிரி வால்யூம் எக்ஸ்பான்ஷனுக்கு இன்னொரு நேம் கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன். ஓகேவா? வால்யூம் எக்ஸ்பான்ஷனுக்கு இன்னொரு நேம் கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன். சோ வால்யூம் எக்ஸ்பான்ஷன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து அங்க 2D ஆப்ஜெக்ட் ஹீட் பண்ணா அது எக்ஸ்பாண்ட் ஆகுது, அதுக்கு பேரு ஏரியல் எக்ஸ்பான்ஷன். அதே மாதிரி இங்க 3D ஆப்ஜெக்ட் ஹீட் பண்றோம். ஓகேவா? ஒரு கியூப், எக்ஸாம்பிள் ஒரு கியூப். இந்த ஒரு 3D ஆப்ஜெக்டோட டெம்பரேச்சர் நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது அதோட ஒரிஜினல் வால்யூம்ல இருந்து எக்ஸ்பாண்ட் ஆகி ஃபைனல் வால்யூம் V க்கு வந்திருக்கு. ஓகேவா? அதோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்றேன். சோ ஒரிஜினல் வால்யூம்ல இருந்து என்ன பண்ணுது? ஃபைனல் வால்யூம் V க்கு அது எக்ஸ்பாண்ட் ஆயிருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட் ஹீட் பண்ணும்போது அது எக்ஸ்பாண்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கு பேர் தான் வால்யூம் எக்ஸ்பான்ஷன், இல்ல என்னன்னு சொல்லுவோம் கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன். சோ இந்த சேஞ்ச் இன் வால்யூம், ஓகேவா, டெல்டா V அமௌண்ட் வந்து அது சேஞ்ச் ஆயிருக்கும். அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும்? டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணியிருக்கும். டெல்டா T தான் ஃபர்ஸ்ட் டிபெண்ட் பண்ணியிருக்கும். நெக்ஸ்ட் ஒரிஜினல் வால்யூமை டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஓகேவா? இந்த டெல்டா Vங்கிறது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னா ஒரிஜினல் வால்யூம். அது வந்து ஃபர்ஸ்ட் எவ்வளவு வால்யூம் இருந்தது அப்படிங்கிற அந்த ஒரிஜினல் வால்யூமுக்கு தகுந்தாப்புல தான் அது எக்ஸ்பாண்ட் ஆயிருக்கும். சோ டெல்டா V டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு V நாட். சோ இங்க இருக்க இந்த ரெண்டு டேர்மை நம்ம எப்படி எழுதலாம்? டெல்டா V டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு V நாட் இன்டு டெல்டா T அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? இங்க இருக்க அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி சிம்பிளை ரிமூவ் பண்றதுக்காக நம்ம ஒரு ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் ஆட் பண்றோம். டெல்டா V is equal to gamma V நாட் டெல்டா T. சோ இந்த காமாங்கிறது என்னது? coefficient of volume expansion இல்லனா cubical expansion. ஓகேவா? காமாங்கிறது coefficient of volume expansion. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? இதுல இருந்து நம்ம காமாவோட ஃபார்முலாவை நம்மளால டிரைவ் பண்ண முடியும். சோ gamma is equal to delta V divided by V naught into 1 by delta T. ஓகேவா? இங்க இருக்கிறது நான் என்ன பண்றேன்? இந்த டேர்ம்ஸை நான் அங்க மூவ் பண்றேன். இது காமாக்கான ஃபார்முலா. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபைனல் வால்யூம் நம்ம ஃபைண்ட் பண்ணனும். ஃபைனல் வால்யூம். ஓகே, ஃபைனல் வால்யூம்க்கான ஃபார்முலா என்ன? டெல்டா V நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணனும்? ஃபைனல் வால்யூம் மைனஸ் இனிஷியல் வால்யூம். சோ V minus V naught is equal to gamma V naught. இது gamma V naught delta T. சோ இங்க இருக்க V naught அங்க மூவ் ஆகும். V is equal to gamma V naught delta T plus V naught. நெக்ஸ்ட் என்ன பண்ணனும்? V naught காமனா எடுக்கிறோம். சோ V is equal to V naught into 1 plus gamma delta T. இது எதுக்கான ஃபார்முலா? ஃபைனல் வால்யூம்க்கான ஃபார்முலா. ஃபைனல் வால்யூம். ஓகே, சோ இப்போ நம்ம வந்து சேஞ்ச் இன் வால்யூம்க்கான ஃபார்முலா டிரைவ் பண்ணியாச்சு, ஃபைனல் வால்யூம்க்கான ஃபார்முலாவும் ஃபைண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம எதுக்கு மூவ் பண்ண போறோம் அப்படின்னா இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வால்யூம் எக்ஸ்பான்ஷனுக்கும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன் ஆல்பா இருக்குல்ல, அதுக்கும் என்ன ரிலேஷன் அப்படிங்கறத ஃபைண்ட் பண்ண போறோம். சோ அங்க எப்படி ஏரியானா L ஸ்கொயரோ அது மாதிரி வால்யூம்னா என்னது? L கியூப். ஓகேவா? மீட்டர் கியூப் அப்படிங்கிறது தான் வால்யூம் அப்படிங்கிறது. சோ வால்யூம்க்கு பதிலா நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்? L கியூப் அப்படின்னு நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஓகேவா? சோ வால்யூம் பதிலா L கியூப் அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்ப இங்க வால்யூம்க்கு பதிலா நம்ம என்ன எழுதணும்? L கியூப்னு எழுதணும். L cube is equal to, so L na enna formula? L naught into 1 plus alpha delta T. ஓகேவா? இங்க கியூப் இருக்கிறதுனால நான் என்ன பண்றேன்? இந்த சைடும் கியூப் பண்ணிடுறேன்.
ஓகே, இங்க எப்படி இருக்கு? 1 ஓட வேல்யூவை விட ரொம்பவே நெக்லிஜிபிளா இருக்கு. இந்த ஆல்பா டெல்டா டி ஓட வேல்யூ வந்து நம்ம x னு கன்சிடர் பண்றோம். இந்த x ஓட வேல்யூ எப்படி இருக்கும்? ரொம்பவே நெக்லிஜிபிளான ஒரு அமௌண்டா தான் இருக்கும். சோ L cube is equal to, இங்க நெக்லிஜிபிளா இருக்கிறதுனால, அதாவது 1 greater than x ஆ இருக்கு. சோ இதை நம்ம எப்படி எழுதலாம்? 1 plus x whole power என்ன நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 plus nx னு எழுதலாம். ஓகேவா? அப்ப இங்க இருக்க 3 என்ன பண்ணும்? உள்ளார மல்டிப்ளை ஆகும். சோ L cube is equal to L naught cube into 1 plus, இங்க இருக்க 3 இங்க வரும், 3 alpha delta t. ஓகேவா? சோ L cube க்கு பதிலா நீங்க என்ன எழுதலாம்? V cube னு எழுதலாம். L naught, L cube க்கு பதிலா V னு எழுதலாம். L naught cube க்கு பதிலா V naught னு எழுதலாம். V is equal to, ஏன்னா V is equal to L cubeங்கிறதுனால. அப்ப L naught cube னா என்னது? V naught into 1 plus 3 alpha delta t. So V கான இன்னொரு ஃபார்முலா என்ன? V is equal to V naught into 1 plus gamma delta t. So இந்த ரெண்டு ஈக்குவேஷனை கம்பேர் பண்றோம். இது ஈக்குவேஷன் நம்பர் 1, இது ஈக்குவேஷன் நம்பர் 2. So இந்த ரெண்டு ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணும்போது நமக்கு என்ன தெரியுது? gamma is equal to 3 alpha. இது இம்பார்ட்டன்டான ரிலேஷன். சோ காமாங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வால்யூம் எக்ஸ்பான்ஷன் இஸ் ஈக்குவல் டு 3 டைம்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன். ஓகேவா? இது இம்பார்ட்டன்டான ஃபார்முலா. சோ இதுல நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் ஃபார்முலாவை டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். சேஞ்ச் இன் வால்யூம்கான ஃபார்முலா, ஃபைனல் வால்யூம்கான ஃபார்முலா, நெக்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷனுக்கும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷனுக்கும் உள்ள ரிலேஷன். ஓகேவா?